friends, welcome to Amul Samayal. நம்ம இன்னைக்கு ஒரு chana gravy பார்க்க போறோம். அது தேவையான பொருளை பார்க்கலாம். 3 வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கோம் நம்ம. இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி வச்சிருக்கோம். 3 தக்காளி மிக்ஸில அரைச்சி வச்சிருக்கோம். மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, மல்லி பொடி, கரம் மசாலா பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சம் சிட்டிகை பெருங்காயம், ஒரு பிஞ்ச் சுகர், லவங்கு 4, 3 பட்டை, கொஞ்சம் ஜீரகம், ஏலக்காய், மஞ்சள் பொடி, பிரியாணி இலை, பச்சை மிளகா, ஒரு ட்ராப் லெமன் ஜூஸ் விட போகிறோம். தேவையான அளவு கொத்தமல்லி வச்சுருக்கோம். இந்த தேவையான அளவுக்கு எண்ணெய், சால்ட்டு, தண்ணி இருக்குது. நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச செனா வச்சுருக்கோம். வெள்ளை மூக்கடலை, அதை நம்ம இப்போ குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விடுவோம். அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் பாதி உப்பு போட்டுக்குவோம். நம்ம இப்போ பாதி உப்பு போட்டு ஒரு 3 விசில் விடுவோம். அது 3 விசில் வேகட்டும். நம்ம அதை வரைக்கும் வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டு இருந்தோம்னா வேகமாக வேலையும் முடிஞ்சிடும். நமக்கு 1/2 ஹவரில் வேலை முடிஞ்சிடும். வாங்க இப்போ நம்ம இந்த கடாயை ஆன் பண்ணிவிட்டு மசாலா வதக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் நிறைய பிடிக்கும். அதுக்கு மசாலா வதங்கணும் இல்லையா, தேவைப்பட்ட அப்புறம் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் காண்டிச்சு. இப்போ நமக்கு நல்லா இது லவங்கம், பட்டை, ஏலக்காய், ஜீரகம், 2 பிரியாணி இலை போடுறோம். இதுலேயே இந்த மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் கலருக்கு நல்லாயிருக்கும். இப்போயே போட்டோம்னா லைட்டாக உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சமாக சேர்த்தா கூட போதும். இல்லை சேர்க்கலாம் பண்ணலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கோம். 3 வெங்காயத்தை நம்ம எண்ணெயில் போட்டுக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கி அந்த எண்ணெய் திரும்பி வரணும். நமக்கு எண்ணெய் பார்த்தீங்கன்னா திரும்பி வருது. வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மசாலா ஒட்டாமல் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கி வருது. ஒட்டலை பார்த்தீங்களா, இதான் நமக்கு பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடப்போம். இப்போ இந்த இஞ்சி பூண்டும் அதே மாதிரி வதங்கி வந்தால் அப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியில் போட்டோம். இந்த எண்ணெயிலே போட்டோம்னா நமக்கு அந்த வாசனை வராது, கலரும் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வதங்கும். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு பாருங்கள். ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வதங்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் மிளகாய் பொடி போடுறோம். 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி போட போகிறோம். இப்போ நம்ம கரம் மசாலா பொடி போட போகிறோம். அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாவை சேர்த்தாச்சு. கொஞ்சம் வதங்கட்டும். 3 விசில் ஆயிடுச்சு. நமக்கு செனாவும் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 3 தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்குறோம். இது கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் மசாலா. நமக்கு அதுதான் ரெடியான பதம். நம்ம இப்போ இந்த சைடில் நம்ம பெருங்காய பொடி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டுருக்கோம். இப்போ இந்த மசாலா தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் போடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சென்னா நம்ம இதில் ஊற்றுருவோம். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொதிச்சா போதும். நமக்கு ஒரு கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு மேஷ் பண்ணி போட்டால் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். பாருங்க, மேஷ் ஆகிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு நமக்கு சென்னா கிரேவி. இப்போ இதை போட்டுட்டு 2 கொதி வந்து கொத்தமல்லி போட்டால் சரியாக போச்சு. வா, பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகி கொதிச்சிருந்துச்சு. எண்ணெய் பாருங்கள், திக்னஸ்ஸு, மசாலா சூப்பர். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சுகர் போடும். ரொம்ப இல்லை, ஒரு பிஞ்ச், 2 ட்ராப்ஸு லெமன் ஊற்றணும். ஆஃப் பண்ணி வச்சுக்க. கொத்தமல்லி போட்டு பார்ப்போம். நம்ம சென்னா சூப்பராக வந்துடுச்சு. டேஸ்ட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. பாய்.